மண்டே மார்னிங் தீபாவளி அன்றைக்கி குளித்தோன்னே டேரெக்டாக அப்படியே கிச்சனுக்கு தான் வந்தாச்சு. மாமியார் வந்து கடலப்பருப்பு ஊற போட்டு வச்சுருந்தாங்க வடைக்கு. அது டக்கு டக்குன்னு அரைச்சி முடிச்சாச்சு. அண்ட் நைட்டே வந்து அரிசி ஊற போட்டு அரைச்சும் வச்சுட்டாங்க. அதுவும் நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சாமிக்கு இட்லி படைக்கணும் அப்படின்றதுக்காக. இதே அம்மா வீடாக இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி எழுந்தோன்னே அப்பா வந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்ருவாங்க. நாங்கள் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு புது ட்ரெஸ் போடுறோமோ இல்லையோ டக்குன்னு சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துருவோம். ஏன்னா அன்றைக்கி தான் இட்லி அவிச்சு ஃபுல்லாக வந்து ஆட்டுக்குடல் வச்சு சூப்பராக சமைச்சு போட்டுருவாங்க. பட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் தெரியும் தீபாவளிக்கு சாமிலாம் கும்பிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் தீபாவளி அன்றைக்கி சாமி கும்பிட்ற பழக்கமே கிடையாது. நான் டக்கு டக்குன்னு வடையெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் வாங்குறதுக்கு போயிருந்தாங்க. கொஞ்சமாக சிக்கன் அப்புறம் கொஞ்சம் மட்டன் இதெல்லாம் வந்து சமைச்சு பூஜை ரூமில் வைக்கணும். பட் இலையில போடக்கூடாது. இலையில வந்து இட்லி தோசை அப்புறம் இலையில வைக்கிறதுக்காக கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி. இன்றைக்கி வந்து வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான்வெஜ்லாம் பண்ணிடுறோம். நைட்டு வரைக்கும் அதையே வச்சு ஓட்டிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடணும். நாளைக்கு அமாவாசைக்கு